ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sri Perambuttur 2 BHK just 49 lakhs. Call 7717273747. இந்த பிப்ரவரி மாதத்தினுடைய பொது பலன்களில் மிக விசேஷமான ஒரு பலன் இருக்கிறது. பொதுவாக இந்த மாதம் அல்லது இந்த வருடத்தில் இந்த கிரகம் பயிற்சி ஆகும்போது இந்த நாளில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராசிக்கெல்லாம் சாதகமாக இருக்குது, இந்த ராசிக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது, இந்த ராசிலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், இவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்ற மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொல்லுவோம். ஆனால் இந்த பிப்ரவரி மாதம் அப்படின்னு பார்க்கும்போது 12 ராசி அன்பர்களுக்குமே அனுகூலமாக தான் இருக்க போகுது. எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் சொல்லுவாங்களே, அப்படி எல்லாருக்குமே நல்லது நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது. அப்படி அமையணும்னு பிரார்த்தனையும் பண்ணலாம் முருகப்பெருமானிடத்தில். அப்படி அமையறதுக்கான கிரகங்கள் மிகச் சிறப்பாக அமைந்திருக்கு. எப்படின்னு பார்க்கும்போது அதிகமான கிரகங்கள் பொதுவாக 11ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சுபகிரகம் அசுபகிரகம்ன்ற 2 பிரிவு இருக்க கிரகங்களில் இதில் சுபகிரகங்கள் இங்கெல்லாம் இருந்தால் நல்லது. உதாரணத்துக்கு சுபகிரகங்கள் திரிகோணத்தில் இருந்தால் நல்லது, அசுபகிரகங்கள் கேந்திரத்தில் இருந்தால் நல்லதுன்னு பிரித்து சொல்லலாம். இந்த 11ஆம் இடத்திற்கு மட்டும் ஒரு விதிவிலக்கு இருக்கிறது. சுபர் பாவர் எவராயினும் 11இல் இருக்கும்போது பலனை தருவார் அப்படின்ற மாதிரி அது இருக்கும். அதனால் இந்த காலபுருஷ தத்துவத்தின் 11ஆம் இடமான கும்ப ராசியில் 4 கிரகங்களுடைய சஞ்சாரம் வரப்போகிறது. சூரியன் மகரத்திலிருந்து கும்பத்திற்கு வருவார் தை முடிந்து மாசி மாதத்தில். பிறகு சூரியனை ஒட்டியே இருக்கக்கூடிய புதன் மற்றும் சுக்கிரன் முக்கூட்டு கிரகங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இவங்களும் மகரத்திலேருந்து கும்பத்துக்கு வராங்க. இவங்களோடு சேர்ந்து செவ்வாய்ன்னு சொல்லக்கூடியவர் கும்பத்திற்கு வராரு. ஆல்ரெடி கும்பத்தில் ராகு இருக்கார். அப்போ 5 கிரகங்களுடைய சேர்க்கை இணைவு 11ஆம் இடத்துல இந்த மாதத்தில் இருக்க போகின்றது. மாதம் முழுக்க கிடையாது, அவ்வப்போது இந்த கிரகங்கள் மாறி ஒன்றாக சேரும். இதில் சந்திரனும் அந்த இடத்திற்கு வருவார் இல்லையா, ஒரு மாதம்னு சொன்னால் ட்ராவல் பண்ணி ஒவ்வொரு ராசிலையும் இருக்கணும் இல்லையா. அப்போது 5 முதல் 6 கிரகங்கள் இந்த 11ஆம் பாவத்தில் சஞ்சரிக்கக்கூடியது. ஒரே நேரத்தில்னு சொல்லலை, இந்த மாதம் முழுக்க எடுத்துக்கொள்ளும் போது. அதனால் அந்த 11ஆம் இடன்ற லாப ஆதாயஸ்தானம் வலுத்து இருக்கிறதுனால மேஷம் முதல் மீனம் வரை உள்ள அனைத்து ராசி அன்பர்களுக்குமே இந்த பிப்ரவரி மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்க போகிறது. அந்த 11ஆம் இடத்திற்கு வரதுக்கு முன்னாடி 10ல் இருப்பாங்க. 10ல் இருந்தாலும் எல்லாருக்குமே ஒவ்வொருவருக்கும் ஒரு காலையில் எழுந்திருக்கும் போது ஒரு பொறுப்பு இருக்கும், ஒரு வேலை இருக்கும், ஒரு ப்ரோக்ராம் இருக்கும், ஒரு ஷெட்யூல் இருக்கும். இதெல்லாம் நம்ம இன்றைக்கி பண்ணணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் ரொம்ப நல்லா நடக்கும். கல்வி சிறப்பாக இருக்கும், குறிப்பாக உத்தியோகம் நல்லா இருக்கும், பிஸ்னஸ் ரொம்ப நல்லா இருக்கும், கடமைகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதில் கூட ரொம்ப குறிப்பாக படிக்கிற பிள்ளைகள், அதில் மருத்துவம் படிக்கிற பிள்ளைகள், இவங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்புறம் இப்போ உத்தியோகஸ்தர்கள்னு பார்க்கும்போது யாரெல்லாம் டீச்சராக இருக்கீங்களோ அவங்கெல்லாம், அதிலும் அரசு பள்ளி கல்லூரியில் ஆசிரியராக லெக்சரராக ப்ரொஃபஸராக இருக்கக்கூடியவர்கள், அப்புறம் மருத்துவர்களாக இருக்கக்கூடியவர்கள், அரசு மருத்துவராக இருக்கக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் ரொம்ப விசேஷமான பலன்கள் இந்த மாதத்தில் கிடைக்கும். இவங்களுடைய கோரிக்கைகள்லாம் நிறைவேற்றப்படும். இவங்களுக்கு பெனிஃபிஷியலாக இந்த மாதம் இருக்க போகிறது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதனால் இந்த மாதம் எல்லோருக்குமே சிறப்பாக இருக்கும். மேலும் கல்வி உத்தியோகம் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு அவ்வளோ சிறப்பாக இருக்கக்கூடிய மாதமாக பிப்ரவரி மாதம் அமைய போகிறது. கன்னிராசி என்பர்களே, பிப்ரவரி மாதம் நிறைய பலன்களை நீங்கள் அடைய போகிற ஒரு மாதமாக இருக்கிறது. மிக விசேஷமாக கன்னிராசின்னு சொன்னாலே புதன் உச்சமடையக்கூடிய, சுக்கிரன் நீச்சம் பெறக்கூடிய ஒரு ராசி. அதனால் அந்த கன்னிராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு படிப்பு ஈஸியாக வரும். இப்போ ஒருத்தர் ஸ்கூல்லேயும் சரி காலேஜ்லேயும் சரி இந்த கிளாஸையும் அட்டன் பண்ணுறார், ரொம்ப கவனிக்கிறார், அப்புறம் வீட்லேயும் படிக்கிறார், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட அல்லது எல்டர் பிரதர் சிஸ்டர்ஸோட சேர்ந்து நிறைய கற்றுக்கிறார், ஸ்பெஷல் கிளாஸ்லாம் போகிறார் அப்படின்னா, இப்போ அந்த வீட்டில் கன்னிராசியில் ஒரு பிள்ளை அடுத்து அதே படிப்பை படிக்கிறாங்கன்னா இந்த மெனக்கடெல்லாம் எதுவுமே இருக்காது. ஜாலியாக இருப்பாங்க, அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்த்துட்ருப்பாங்க. ஆனால் எக்ஸாமில் நல்லா ஸ்கோர் பண்ணிடுவாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்காமலேயே நீங்கள் மதிப்பெண் பெறக்கூடிய, தேர்ச்சி அடையக்கூடிய ஒரு பலன் இயற்கையிலே உங்களுக்கு இருக்கும். அதனால தான் கன்னியில் பிறந்திருக்கீங்க. அப்படிப்பட்ட அந்த கன்னிராசியில் பிறந்து கூட படிப்பு வராமல் ஒருத்தருக்கு இருக்குன்னு சொன்னால் ரொம்ப சிம்பிள். அவங்களுக்கு நல்ல கலை வந்துடும், நல்ல வித்தை கைவர பெற்றுவிடும், அல்லது அவங்க பிஸ்னஸ் மேன் ஆகிடுவாங்க அப்படின்ற மாதிரி அதை புரிஞ்சிக்கலாம். ஆனால் சின்ன வயசில் கொஞ்சம் படிக்க தான் செய்யணும். அப்போ அந்த படிப்புக்கெல்லாம் அனுப்பணும், ரொம்ப டார்ச்சர் பண்ணக்கூடாது. அவங்கள நிறைய மதிப்பெண் வேணும்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய குவாலிட்டி என்ன, தனித்திறமை என்னன்றதை பார்க்கணும். அப்படியாக கன்னிராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு கல்வி அனுகூலம் இருக்கிறது,
5ஆம் இடத்துல 4 கிரக சஞ்சாரம் ஒவ்வொன்றாக 6ஆம் இடத்திற்கு வரப்போகிறது. அப்போ படிப்பு ரொம்ப சிறப்பாக இருந்து அந்த 6ஆம் இடம்னா போட்டி தேர்வு, அப்போது தேர்வை வந்து சிறப்பாக எழுத போகிறீங்க அப்படின்றது அர்த்தம். இப்போ பிப்ரவரி மாதம், இந்த பிப்ரவரியிலேருந்து தான் பிப்ரவரி மார்ச் எல்லாம் முக்கியமான தேர்வுகள்லாம் வரும் பிள்ளைகளுக்கு. அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா எழுதுறதுக்காக நீங்கள் ப்ரிப்பேர் ஆகுறீங்க அப்படின்றது அர்த்தம். அதை எழுதுறதுனால அடுத்து நீங்கள் என்ன சப்ஜெக்ட், என்ன துறைக்கு வந்து படிக்கணும்னு கேட்குறீங்களோ, எந்த கோர்ஸ் அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு பிரகாசமாகும். அப்புறம் இந்த தேர்வு எழுதுறதுனால எனக்கு வேலை கிடைக்கணும், கேம்பஸ் இன்டர்வியூ வருது அப்படின்னு சொல்லும்போது, இந்த தேர்வு மூலமாக தான் வேலை கிடைக்கணும் போது அந்த வாய்ப்பு பிரகாசமாக உங்களுக்கு இருக்கிறது. அப்புறம் வெளிநாடுலாம் போகிறதுக்கு வந்து வீசா கிடைக்காம கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதம் சாதகமாக இருக்கும். ஏன்னா அது எதுக்காக போகிறீங்க, எவ்வளோ நாள் இருக்க போகிறீங்க, அங்கே என்ன பண்ண போகிறீங்க, யார் கூப்பிடுறாங்க, இது எல்லா விஷயங்களும் வந்து கரெக்டாக இருக்கும். எங்கேயுமே வந்து ஒன்றோடு ஒன்று முரண்படாமல் எல்லாமே சரியாக வந்துட்டு உங்களுக்கு அந்த அப்ரூவல் ஆனது கிடைக்கும். இதெல்லாம் சாதகமாக இருக்குது. கன்னிராசியில் இருக்கக்கூடியவர்கள் வந்து சொத்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி சரியாக அமையல. ஒன்று உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னால் அது ஏதோ வில்லங்கமாக இருக்குது, இல்லை உங்கள் பட்ஜெட்டுக்கும் அதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வருது, அவங்க இறங்கி வரவே இல்லை அப்படின்ற மாதிரி, அல்லது வந்து அது எல்லாமே சரியாக வருது ஆனால் வாஸ்துப்படி இல்லை அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வந்து தடுத்து கொண்டு இருந்தால் இப்போ நீங்கள் சொத்து வாங்கிறதுக்காக முற்படும் போது அந்த சொத்தை வாங்கி முடிக்க முடியும். சொத்துன்னு சொன்னால் பத்திரம், அந்த பத்திரம் உங்கள் பெயரில் எழுதப்படுறது, உங்கள் பேர் வந்து அங்கே வரக்கூடிய ஒரு விஷயம். உங்கள் பேர் வந்தால் என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக அப்பா பேர் எல்லாம் வரும். ஃப்யூச்சரில் அது வந்து பிள்ளைகளுடைய பெயருக்கு மாறும். இதுதான் அந்த 5ஆம் இடம் 9ஆம் இடம் அப்படின்னு சொல்கிறது. அதனால் கன்னிராசியில் இருக்கக்கூடியவர்கள் சொத்து வாங்கணும்னு சொன்னால் இந்த மாதத்தில் அதற்கான முயற்சியை செய்யலாம். இதெல்லாம் சாதகமான பலன். கவனமாக இருக்க வேண்டியது என்ன, இந்த மாதத்தில் ஏதாவது கஷ்டம் பிரச்சனை இருக்கிறதான்னா திருமண விஷயத்தில் அவசர முடிவு, சுய முடிவு செய்யக்கூடாது. அதை மட்டும் நீங்கள் தவிர்க்கணும். 5ல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிரகம் 6ல் வருது. அப்போ 6ல் சுக்கிரன் வருவார். 6ல் சுக்கிரனோட ராகு, அவரோடு சூரியன், இந்த மாதத்தில் கடைசியில் செவ்வாயும் வந்துடுவார். அப்போது திருமண விஷயத்தில் மட்டும் நீங்கள் அவசர முடிவுகளை செய்யக்கூடாது, திடீர் முடிவுகளை எடுக்கக்கூடாது. இந்த மாதத்தில் உங்களுக்கான வழிபாட்டு அம்சம் என்னென்னா 6ஆம் இடத்துல சுக்கிரன் வரப்போகிறார்ல, அதனால் இந்த தை மாத வெள்ளியில் தொடங்கி அப்படியே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அம்பாள் வழிபாடு செய்யக்கூடியதை நீங்கள் இந்த மாதத்தில் கடைபிடித்தா இந்த பிப்ரவரி அற்புதமாக இருக்கும். பிப்ரவரி மாதத்தினுடைய பொது பலன்கள் எல்லாருக்குமே இந்த மாதம் வந்து எப்படி இருக்க போகிறது, பிப்ரவரி மாதத்தின் விரத விசேஷ பண்டிகை நாட்கள் என்னென்ன, கிரகங்களுடைய பயிற்சிகள் எப்பப்பெல்லாம் நடக்குது, யாரெல்லாம் பயிற்சி ஆகிறாங்க, 12 ராசிகளுக்குமான பலன்களும் 12 ராசி அன்பர்களுக்குமான அதிர்ஷ்ட தெய்வ வழிபாடு, இவ்வளவு தகவல்களை இவ்வளவு நேரம் பார்த்தோம். இந்த பிப்ரவரி மாதம் நம்முடைய பிகின் பக்தி நேயர்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பலன்களை தரக்கூடிய மாதமாக அமைய பிரார்த்தனையோடு கூடிய வாழ்த்துகள். நன்றி, வணக்கம்.